ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரோஜா செடிக்கு நம்ம உரம் கொடுக்க போகிறோம். ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா வெயில் அதிகமாயிருச்சு. இப்போ வெயில் காலத்தில் நம்ம லிக்யூடாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே அந்த வெயில் சூட்டுனால பிளான்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக உரம் கொடுத்த பிறகு இந்த செடியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு இந்த உரம் கொடுக்கலாம் வாங்க. இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக ஒரு 18 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு மண்புழு உரம் கொடுத்துருப்போம். மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு, போன் மீல் கலந்து. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தளிரே இருக்காது. அப்போ தான் லைட்டாக தளிர் குறுக்கும். அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், இனி ஒரு அடுத்த ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடி ஃபுல்லாகவே சிவப்பாக தளிராக வந்துடும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 18 நாள் ஆயிடுச்சு. எப்படி தளிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள். செடி முழுவதுமே தளிர் தான் சிவப்பாக. மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொட்டுக்கள் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் பூக்க ஆரம்பிச்சிடும். இனி ஒரு மாதத்துக்கு இந்த செடி தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். தளிர் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். அதாவது பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா க்ளீனாகவே வந்திருக்கு. ஸ்டெம்பு இவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, இந்த இடைப்பட்ட நாட்களில் NPK 12-60-10 ஸ்ப்ரே ஒரு முறை கொடுத்தேன். ஹியூமிக் எப்சம் சால்ட்டும் ரூட்டுக்கு ஒரு முறை கொடுத்தேன். அது போக ஹார்ட் ஃபீட் நான் கொடுக்கல. அதிலே இவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். அப்புறம் பூச்சி மருந்து ஒரு 3 முறை நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய செடி, நல்ல க்ரோத் இருக்குது பாருங்கள். செடி முழுசுமே சிவப்பாக தளிராக தான் இருக்குது. நம்ம ரெகுலராக ஃபீட் கொடுக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கும்போது இந்த மாதிரி செடி வளர்ந்துடும். இந்த செடி கூட பாருங்கள், எல்லா பிரான்ச்லேயும் மொட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே பூக்கிற கண்டிஷனில் இருக்குது. என்கிட்ட இருக்கிற மற்ற செடிகளில் கொஞ்சம் ஸ்பைடர் மைட்ஸும் த்ரிப்ஸ் அட்டாக் நிறைய இருக்குது. அந்த செடி நான் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது இப்போ கொஞ்சம் தடுத்து வருது. அதுக்கு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்தேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த பிளான்ட்டுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, மீன் அமிலம் தான். அதை கொடுக்கலாம் வாங்க. மீன் அமிலம் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நான் 1 லிட்டருக்கு 2.5 ml எடுத்திருக்கேன். 2.5 அதுவே போதும். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருந்தால் 1 ml கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் நேரம் நம்ம டோசேஜ் அதிகமாக கூட்டி கொடுத்தோம் அப்படின்னா இலைகள்லாம் கரியும் சூட்டுனால. இப்போ நான் ட்ரெஞ்சாக ரூட் கொடுக்குறேன் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml கொடுக்குறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 2.5 ml கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் மீன் அமிலம் புதுசாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 2 ml தொடங்குங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ரூட்டு கொடுக்குறது 2.5 ml தொடங்குங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணியில் கலந்துட்டேன். நான் 15 லிட்டர் தண்ணியில் 40 மில்லி கலந்துருக்கேன். எனக்கு இதுவே போதும். இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரேயர், நம்ம கரண்டில் சார்ஜ் வச்சு பயன்படுத்துகிறது. ஒரு 5 லிட்டருக்கு மேலே தண்ணி வச்சு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி தான். ஏற்கனவே இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபீடெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இது ஒரு பிங்க் இன்ட்யூஷன். நிறைய கிளைகள் வந்திருக்கு, பூக்கள் இன்னும் விரியலை. எவ்வளோ அழகாக லைனிங்காக இருக்குது பாருங்கள். பிங்க்கில் ஒரு ஒயிட் லைனிங். இது மொட்டு வச்சுருக்கு. என்ன வெரைட்டின்னு விரிஞ்சால் தான் தெரியும். இது மோன்கூர். இது ஒரு 1 kg கவர், சின்ன செடி. அந்த பூ கூட சின்னதாக தான் வந்திருக்கு. இது மார்வெல்லே. ஓரளவு எல்லா செடியுமே நல்லா வந்திருக்கு. ஆனால் அந்த கிளைமேட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொண்டு வரும். அடுத்தது அந்த ஸ்பைடர் மைட்ஸுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.